முதல் தொடரை எவ்வாறு உருவாக்குவோம் என்பதை காண்போம். முதலில் கேட்கப்பட்ட வினா திரையில் காண்பிக்கப்படுகிறது. இதில் 3/5/2000 என்பது ஆரம்ப தேதியாகவும் 5/28/2000 என்பது இறுதி தேதியாகவும் கொள்ள வேண்டும். இந்த தொடரை உருவாக்க A என்ற நெடுவரிசையை தேர்வு செய்ய வேண்டும். Aவை கிளிக் செய்தால் A நெடுவரிசை தேர்வாகும். பிறகு எடிட் ஃபில் சீரிஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். எடிட் ஃபில் சீரிஸ் தோன்றும் உரையாடல் பெட்டியில் சன்னல் திரையில் டைரக்ஷன் என்பதை டவுன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். சீரிஸ் டைப் என்பதில் டேட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். டைம் யூனிட்டில் டே என்பது தேர்வாக இருக்க வேண்டும். பிறகு ஸ்டார்ட் வேல்யூவில் முதல் தேதியான 3/5/2000 என்பதை தட்டச்சு செய்ய வேண்டும். எண்ட் வேல்யூவில் கடைசி தேதியாக 5/28/2000 என்பதை உள்ளீடு செய்ய வேண்டும். இன்கிரிமெண்ட் உரைப்பெட்டியில் முதல் தேதிக்கும் இரண்டாவது தேதிக்கும் இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கையை குறிப்பிட வேண்டும். முதல் தேதி 5, இரண்டாவது தேதி 12, முதல் தேதிக்கும் இரண்டாம் தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள் 7. அதை இன்கிரிமெண்ட் உரைப்பெட்டியில் தட்டச்சு செய்ய வேண்டும். பிறகு ஓகே பொத்தானை அழுத்தினால் A என்ற தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசையில் தேதிக்கான மதிப்பினை விடையாக கொடுக்கும். இதை தேதியின் வடிவமாக மாற்ற A என்ற நெடுவரிசையில் சுட்டியை வைத்து வலது பொத்தானை அழுத்தினால் ஃபார்மட் செல் என்பது தோன்றும். ஃபார்மட் செல்லை கிளிக் செய்தால் நம்பர் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் டேட் என்பதை கிளிக் செய்தால் தேதிக்கான வடிவத்தை காண்பிக்கும். அதில் 12, 31, 99 என்பதை தேர்வு செய்து ஓகே பொத்தானை அழுத்தினால் தேதியின் மதிப்பு தேதியின் வடிவமாக மாறும். இதுவே கொடுக்கப்பட்ட முதல் வினாவிற்கான விளக்கம். கொடுக்கப்பட்ட இரண்டாவது வினா 16, 32, 64 எக்ஸெட்ரா 2048 என்ற தொடரை உருவாக்க வேண்டும். இந்த தொடரை உருவாக்க A என்ற நெடுவரிசையை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு முன்பை போலவே எடிட் ஃபில் சீரிஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்தால் வரும் சாளரத்தில் டைரக்ஷன் என்பதை டவுன் என்பதையும் சீரிஸ் டைப் என்பதை growth என்பதையும் தேர்வு செய்ய வேண்டும். பிறகு ஸ்டார்ட் வேல்யூவில் தொடரின் முதல் எண் 16 என்பதையும் எண்ட் வேல்யூவில் தொடரின் கடைசி எண் 2048 என்பதையும் இன்கிரிமெண்ட் என்பதில் 16 இரண்டாவது மதிப்பு 32, 16 2ஆல் பெருக்கினால் 32, 32 2ஆல் பெருக்கினால் 64. அப்போ இன்கிரிமெண்ட் என்பதில் 2 என்பதை உள்ளீடு செய்ய வேண்டும். செய்த பிறகு ஓகே பொத்தானை அழுத்தினால் A என்ற தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசையில் 16, 32, 64 எக்ஸெட்ரா 2048 என்ற தொடர் உருவாக்கப்படும். கொடுக்கப்பட்ட மூன்றாவது வினா 33, 30, 3 என்ற தொடரை உருவாக்க வேண்டும். தொடரை உருவாக்க A என்ற நெடுவரிசையை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு எடிட் ஃபில் சீரிஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். வரும் சாளரத்தில் டைரக்ஷன் என்பதை டவுன் என்பதையும் சீரிஸ் டைப் என்பதை லீனியர் என்பதையும் ஸ்டார்ட் வேல்யூவில் முதல்
மதிப்பு 33 என்பதையும் எண்ட் வேல்யூவில் கடைசி மதிப்பு 3 என்பதையும் இன்கிரிமெண்டில் இரண்டாவது மதிப்புக்கும் முதல் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் -3 என்பதையும் உள்ளீடு செய்ய வேண்டும். பிறகு ஓகே பொத்தானை அழுத்தினால் 33, 30 then etc 3 என்ற தொடர் உருவாக்கப்படும். இதுவே கேட்கப்பட்ட மூன்றாவது தொடருக்கான விடை. இப்பொழுது தேதிக்கான தொடரையும் growth 16, 32, 64, 2040 என்ற தொடரையும் 33, 30 then etc 3 என்ற தொடரையும் எவ்வாறு செய்து பார்க்கலாம் என்ற விளக்கம் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. உங்களுக்காக நீ தனசேகரன், கணினி பயிற்றுனர், அரசு மேல்நிலைப்பள்ளி, கொளக்குடி. வணக்கம்.